ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஐ ஏடிஎம் கார்டு புதுசாக வந்திருக்கு. அதுக்கு எப்படி ஃபிட் செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எஸ்பிஐ ஏடிஎம்க்கு நீங்கள் போய்க்கோங்க. போயிட்டு வந்து உங்களோட புது கார்டு இருக்குங்களா, புது கார்டு வந்ததை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த கார்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸி தான், வெறும் 1 மினிட்லேயே பார்த்துடலாம். நாங்கள் எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏடிஎம் உள்ளே போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா இந்த மாதிரி டொமஸ்டிக்காக இன்டர்நேஷ்னல் கார்டான்னு கேட்கும். நான் வந்து டொமஸ்டிக்கே கொடுத்துக்கிறேன். டொமஸ்டிக்னா இந்தியாவுக்குலாம், இன்டர்நேஷ்னல் நீங்கள் எது வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. நான் டொமஸ்டிக்னு கொடுத்துக்கிறேன். டொமஸ்டிக் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சேஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷாக இந்தியா தமிழ்னா நீங்கள் இங்கிலீஷ்னா இங்கிலீஷு, தமிழ்னா தமிழ், ஹிந்தினா ஹிந்தி, அந்த லாங்குவேஜை அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா செட் பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். உங்களோட எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஃபுல்லாக கரெக்டாக டைப் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இங்கே இந்த ப்ரொசீஜர் கொடுங்க. ப்ரொசீஜர் கொடுத்தீங்கன்னா அடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லணும். வெயிட் பண்ணிங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் இருக்குது, ஸ்டேட் பேங்கில் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும்னு சொல்லி கேட்கும். அது நீங்கள் மொபைல் நம்பர் கையில் வச்சுட்டு கண்டினியூ கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அங்கே பாருங்கள், டைமோட 30 செகண்டுக்குள்ளே நீங்கள் அந்த ஓடிபி சப்மிட் பண்ணணும். அது வந்து அதனால் நீங்கள் மொபைல் வந்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. வந்து எனக்கு ஓடிபி வந்துடுச்சு. ஓடிபி வந்தோன்னா அந்த 4 டிஜிட் நம்பரை போடுறேன். போட்டு பாருங்கள், டைம் ஓடிட்டுருக்கு. போட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் நியூ பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லி கேட்கும். நியூ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பர் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. 2 டைம் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் 4 டிஜிட் பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. இப்போ 2ஆவது டைம் மறுபடியும் திருப்பி அதே மாதிரி 4 டிஜிட் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா அதில் ஒரு ட்ரான்சாக்ஷன் இஸ் ப்ராசஸ் வரும். ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட்னு வந்துடுச்சு. அதான் உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.